நான் ஊரில் இன்றைக்கி நான் என் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்தோடனே என் அக்கா கேட்டாங்க, மேலே போய் மொட்டை மாடி பார்த்தியான்னு. சரி, நானும் மேலே வந்து பார்த்தா சின்னதாக அழகாக ஒரு கார்டன் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்க இப்போ என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே செம்பருத்தி செடி வச்சுருக்காங்க. இன்னும் இது பூக்கலை. இது பூத்துச்சுன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜாப்பு செடி இருக்குது. அது ஒயிட் ரோஸ் செடி. எனக்கு சின்ன வயசுலன்னு ரோஜாப்பு செடினா ரொம்ப பிடிக்குங்க. நான் வாங்கி வச்சுட்டேன்னா அது எப்போ பூக்கிற வரைக்கும் நான் ரொம்ப வெயிட் பண்ணி ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேங்க அந்த பூக்கிறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கண்ணே. பக்கத்துலேயே ஆரஞ்சு கலரில் ஒரு மொக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்களேன், எல்லோ ரோஸ் வேறு இருக்குது. நல்லா இருக்குதுல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி செடி வச்சுருக்காங்க. அது இன்னும் காய்க்கலை. இனிமேல் தான் பூ வைக்கிது. பூ வச்சோன்னு தான் அது காய்க்கும். அதுக்கு பக்கத்தில் பச்சை மிளகாய் செடி. பச்சை மிளகாய் இருக்கான்னு பார்க்கலாம். இருக்கிற மாதிரி இருக்குது. 2 பச்சை மிளகாய் இருக்குது. குட்டி குட்டியாக இருக்குது. இன்னும் வளரணும். அதுக்கு பக்கத்தில் மணத்தக்காளி கீரை வச்சுருக்காங்க. நிறையா வளர்ந்துருக்கு. விற்கிற ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கற்பூரவள்ளி செடியும் மறிக்கொழுந்து செடியும் வச்சுருக்காங்க. எனக்கு மறிக்கொழுந்து செடினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வாசனையும் சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சாமந்தி செடி வச்சுருக்காங்க. அது இன்னும் வளர்ந்து பூ பூத்தோ அது அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பட்ரோஸ் செடி, கருவேப்பிலை செடி, அப்புறமா வாடாமல்லி செடி வச்சுருக்காங்க. அந்த கலரை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறமேட்டு கற்பூரவள்ளி எவ்வளோ பெருசாக தொழுத்துருக்கு பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் ஆலிவரா செடி, அப்புறம் பாவக்காய் கொடி இருக்குது. இன்னும் பாவக்காய் காய்க்கல. ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிருக்கு. அதுக்கு கீழே தாலியான்னு செடி இருக்குது. அது தாலியானும் சொல்லுவாங்க, டைலியாவும் சொல்லுவாங்க. இந்த செடி பூத்துச்சுன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. கலர்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் என்ன கலர் வச்சுருக்காங்கன்னா அவங்க வயலட் கலரும் பிங்க் கலரும் வச்சுருக்காங்களாம். அதுக்கு பக்கத்தில் பட்டன் ரோஸ் வச்சுருக்காங்க. பாருங்கள் அதில் எத்தனை பூ பூத்துருக்குன்னு. அப்புறமா அதே ஒயிட் ரோஸ் தான் முன்னாடி சொன்னால அந்த ஒயிட் ரோஸ். அதுக்கப்புறம் அதேமாரி பச்சை மிளகாய் செடி. அதுக்கு கிட்ட கற்பூரவள்ளி செடி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் தக்காளி செடி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் முன்னாடி காட்டினால அந்த செடி தான் வச்சுருக்காங்க. என் அக்கா பொண்ணு அதை பிக்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்கா. வாங்க அதை பிக்க சொல்லலாம். இந்த ரோஸ் பாருங்களேன், கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்க்கவே. உங்களுக்கு இதில் எந்த செடி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.